அழைப்போம். சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா டொரண்டோ செய்தி கொடுக்க வந்திருக்கிறார். அன்போடு சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் வருக வருக என்று அழைப்போமா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அருந்ததி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல கம்பீரமான சத்தத்தோடு ஆவியின் அபிஷேகத்தோடு வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளை செய்திக்காக உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். உலக இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவில் சங்கமம் வானொலி நிகழ்ச்சி தேவ ஊழியர்களுக்கும் நேயர்கள் யாவரையும் இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவ செய்தியை கேட்கும் முன்பதாக நாங்கள் ஜெபிப்போம். பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையால் என்னை நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையால் என்னை நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடும் ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அளித்தீரே, உம்மை துதிக்கிறேன். அப்பா தேவனே, சிலுவையின் பின்னாக என்னை மறைத்து ஒவ்வொரு மக்களோடும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் ஒருமுகப்படுத்தும் தகப்பனே. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்திலே பிரீதியாய் இருப்பதாக சகலவற்றையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். இன்று நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே நாங்கள் சம்பாஷிக்கும் போது அநேகர் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்கிற காரியம், நான் தொடர்ந்து எத்தனையோ நாட்களாக ஜெபித்து வருகிறேன், ஆனால் எனக்கோ இன்னும் பதில் வரவில்லை. என்னுடைய தேவை இன்னும் சந்திக்கப்படவில்லை. என்னுடைய வியாதி இன்னும் சுகப்படவில்லை. என்னுடைய பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை. என்னுடைய பதவியிலே ஒரு மாற்றம், ஒரு உயர்வு கிடைக்கவில்லை. தொடர்ந்து எத்தனையோ மாதங்களாக நான் ஜெபித்து வருகிறேன் என்று நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், சபை விசுவாசிகள் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். நாங்கள் அவர்களுடைய மனங்கள் சோர்வடைந்து போவதையும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறதையும் பார்க்கிறோம். இது எனக்கு உள்ளத்திலே ஒரு பாரமாயிருந்தது. இந்த வார்த்தையை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை கூடாக பேசினார். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அன்பின் விசுவாசிகளே, ஊழியக்காரரே, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால், அவரிலே உங்களுடைய வார்த்தைகள் நிலைத்திருந்தால், நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவர் என்னவா, நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றார். அடுத்ததாக இன்னொரு வாசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதாவது நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய ஜெபங்களுக்கு அதிக தடைகள். ஜெபிக்கும் போம், வேதம் வாசிப்போம் என்று நினைக்கிற வேளையிலே, போராடி ஜெபிக்க நினைக்கிற வேளையெல்லாம் அதிகமான தடைகள் வருவதை பார்க்கிறோம்.
மீகா 2:13 தடைகளை நீக்கி போகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். யார்? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் எப்படி போவார்களா? தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அன்பின் ஜனங்களே, இன்று நாம் நம்முடைய கேள்விகளுக்கு, நம்முடைய சோர்வுகளுக்கும், நம்முடைய காத்திருத்தலுக்கும் தடைகளை தாண்டி நமது வாழ்வில் எவ்விதமான வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்று தியானிப்போம். இவ்விதமாய் வாழ்ந்த ஒரு வாலிபனின் வாழ்க்கையை நான் தியானிக்கும்படியாக என் உள்ளத்தில் உணர்த்தப்பட்டேன். தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் தடைகளை உடைத்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அறிந்தபடி உபாகமம் 6 நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தைகள், அதாவது நாம் வேத தியானத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இவைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியாய் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் இந்த வார்த்தைக்கு எவ்வளவு உண்மைத்துவமாய் நாங்கள் வாழ்கிறோம். பிள்ளைகளோடு நாம் இவைகளை குறித்து பேசுகிறோமா? இன்றைக்கு இங்கே வெளிநாட்டிலே பார்க்கும்போது பிள்ளைகளை அவர்கள் சந்திப்பதே மிகவும் கஷ்டமாயிருக்கிறது. வேலைக்கு போய் வரும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அவர்கள் பிந்தி வருகிறார்கள். ஆகவே பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கே நேரம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், கார்ல போகிற போதும், நீ தூங்குற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் அங்கே கருத்தாய் அந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆபிரகாம் நீங்கள் யாவரும் அறிந்த ஒரு விசுவாச தகப்பன். அவர் என்ன செய்தார்? தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்குக்கு தெய்வத்தை குறித்து, தேவனை குறித்து அதிகமாய் உபசரித்தார். அது மட்டுமில்ல, கற்பனைகளை கூட போதித்தார், நியமங்களை கற்றுக் கொடுத்தார். அதே போல் ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகள் யாக்கோபு ஏசாக்கு கற்றுக் கொடுத்தார். இதன் நிமித்தமாய் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர்களுடைய மகனாகிய யாக்கோபின் இளைய மகனாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவனுக்கு வந்த தடைகளையும், அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்த தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் அவன் எப்படி நிறைவேற்றினான், எப்படி அந்த வாழ்க்கையிலே அவனுக்கு அது வெற்றியாக முடிந்தது என்பதை தியானிப்போம். ஆதியாகமம் 37 நாங்கள் பார்க்கும் போது, இஸ்ரவேல் யாக்கோபு தன் குமாரர் எல்லாரிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்து அவருக்கு பல வர்ண அங்கிகளை செய்வித்தார், உடுத்துவித்தார். ஒரு பல வர்ண அங்கியை செய்து அவனை உடுத்துவித்தாராம். இதை பார்க்கிற வேளையிலே சகோதரர் எல்லாரும் அவனோட பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், பெற்றார் விடுகிற சில தவறுகளாலே குடும்பங்களிலே அங்கே சாத்தான் என்ன செய்கிறான்? குழப்பங்கள் உருவாகிறதை பார்க்கிறோம். சுபாவத்திலே மாற்றங்களை, பகைகளை உருவாக்குறதை பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஒன்றாக நேசிப்பது அவசியம். பாருங்கள், இது அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் யோசேப்பு, ஏனென்றால் அவன் அதிகமாய் நேசித்தது காரணம், இவர் சொல்லுகிற கற்பனைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து நடத்தார். மற்ற சகோதரர்கள் செய்கிற சண்டைகள், பிரச்சனைகள், காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் தகப்பனிடத்தை சொல்லுகிற ஒரு மகனாக இருந்தார். அவர் கீழ்ப்படிவுள்ள மகனாக அந்த யோசேப்பு காணப்பட்டதினால் அவர் அதிகமாய் நேசித்தார். இது இயற்கையான குடும்பத்திலே நடக்கிற ஒரு காரியம். அது மட்டுமல்ல, தேவன் அந்த யோசேப்பை குறித்து ஒரு தேவ சித்தமும் ஒரு திட்டமும் வைத்திருந்தார். ஆகவே அவன் சிறு வயதிலே ஒரு சற்பனத்தை காண்கிறான். வயலில் அரித்த அரிக்கட்டுகள், அதிலே அவன் சொல்றான், எனது அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது,
உங்களது அரிக்கட்டுகள் எனது அரிக்கட்டுகளை சுற்றி நின்று வணங்கி நின்றது. இன்னும் இதை கேட்டு அவர்கள் இன்னும் பகைக்க தொடங்கினார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு சொற்பனத்தையும் தேவன் அவருக்கு காண்பித்தார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரம் அவனை பணிந்து கொண்டதாக அவன் கூறினான். ஆகவே அவனுடைய சகோதரர்கள் இவனை அதிகமாக பகைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தகப்பனும் அவர்களுக்கு முன்பாக கண்டித்து, ஆனால் அதை இருதயத்திலே வச்சு சிந்திக்க தொடங்கினார். இதனால் இந்த விளைவாக கடைசியாக இவன் ஒரு நாள் அங்கே விற்கப்படுகிறான். ரூபன் அவனை காப்பாற்ற மனதுள்ளவனாகி ஒரு நாள் என்ன நடக்கிறது, அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இடத்திலே இவன் யோசேப்பு பார்க்க போன இடத்திலே அவர்கள் அவனை கொலை செய்ய மனம் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவனை தடுத்து இரக்கமுள்ளவனாக மாறி அங்கே அவனை ஒரு குழியிலே போடுகிறார்கள். பின்பு யூதா அவனை எடுத்து, ஏன் நாங்கள் அவனை அந்த குழிக்குள்ள போட்டு அவனுக்கு மரணத்தை உண்டாக்குவான் என்று சொல்லி 20 வெள்ளி காசுக்காக அங்கே விற்று போட்டதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் பார்த்தால் அங்கே அவரும் பேரம் பேசப்படுகிறார். அதே போலதான் யோசேப்பும் அங்கே பேரம் பேசப்படுகிறான். எகிப்து தேசத்துக்கு இறுதியாக அவன் கொண்டு போகப்படுகிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனாம். என்னவா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அன்பான தேவ ஜனங்களே, நம்மோடு கர்த்தர் இருக்கிறாரா? நம்முடைய கிரியைகளிலே கர்த்தர் இருக்கிறாரா? நம்முடைய செய்கைகள், நம்முடைய பேச்சுக்கள், நாளாந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்று நாங்கள் சற்று சிந்திப்போம். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமாக அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோசேப்பு அழகான ரூபம் உள்ளவனாகவும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக அவன் இருந்தான். அவனுக்கு அந்த இடத்திலே ஒரு சோதனை ஏற்படுகிறது. அவன் ஒரு வாலிபனாய் இருந்தபடியினால் எகிப்தியனின் மனைவி அவனை விபச்சார பாவத்துக்குள் அழைத்த போது அவன் அந்த விபச்சார பாவத்துக்கு உடன்படாமல் அங்கே அவன் கூறுகிற வார்த்தையை பாருங்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். இவ்விதமான சூழ்நிலை ஏற்படும் போது வாலிபர்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள்? அவன் அங்கே சொல்லுகிறான், தேவனுடைய கற்பனைகளை அறைந்த வாலிபன் அவன். அங்கே அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அன்பான வாலிப பிள்ளையே, தம்பியே, தங்கச்சே, கேள், நீ உனக்கு விரோதமாக பாவம் செய்யும்படி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை வரும்போது நீ எப்படி தீர்மானம் எடுக்கிறாய்? அங்கே யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று அவன் தேவ பயத்தோடு அவ்விடத்தை விட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் குற்றம் சாட்டப்பட்ட அவன் சிறையிலே 2 வருடம் இருக்கின்ற சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுகிறது. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அத்தோடு கூட சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் சிறைச்சாலை தலைவன். பார்க்கிறோம், அங்கே சிறைச்சாலை தலைவன் இவருடைய வாழ்க்கையை அங்கு உற்று பார்க்கிறார். சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கிறது. அவன் அங்கே ஜெபிப்பதும் வேத தியானம் செய்வதுமாக அவன் அங்கே அந்த சிறையிலே அங்கே முறுமுறுப்பு இல்லாமல், கோபம் இல்லாமல், எல்லோரோடும் அன்பாக இரக்கமாக பழகிறதை பார்த்து அங்கே அவனுக்கு அவன் இடத்திலே தயவு உண்டாகிறது. அது மட்டுமல்ல, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவ்வளவு உண்மை உள்ளவனாயிருந்தான், அவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருந்தார். இன்றைக்கு நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே எங்கள் அதிகாரி எப்படி எங்கள் மேல் நம்பிக்கையாயிருக்கிறாரா? எங்கள் உடன்புற ஊழியர்கள் எங்கள் மேல் எவ்விதமான சாட்சியை பார்க்கிறார்கள்? அன்பானவர்களே, கிறிஸ்துவை நாங்கள் நேசிப்போம் என்றால், கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்போம் என்றால், இங்கே பார்க்கிறோம் மற்றவர்கள் நம்மை குறித்து உண்மையுள்ள சாட்சி, இவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று காணக்கூடியதாக இருக்கும். அங்கே அதுதான் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்தது. இந்த நாட்களுடைய தேவனுடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். வாலிபர்கள் இந்த நாட்களிலே வேத தியானம் செய்வதும் கர்த்தருடைய வாழ்க்கை பயந்து நடப்பதும் இன்னைக்கு மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த இடத்தை விட்டு அவர்கள்
வேறு இடத்துக்கு மாறி விடுவார்கள். ஆலயத்துக்கு போவது, வேத தியானம் செய்வது, பெற்றாரின் கண்டிப்பிலேதான் அவர்கள் நடக்கிறார்களே ஒழிய தேவ அன்பு இந்த நாட்களிலே குறைந்து போவதை, தணிந்து போவதையும் பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசேப்பை பாருங்கள், அவன் சிறைச்சாலையில் இருந்த போதும் கூட தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையில் கூட, அந்த கஷ்டமான அந்த சிறைச்சாலை, இருள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு போன்ற ஒரு கிடங்கு உள்ள அந்த சிறைச்சாலை, யோசித்து பாருங்கள் அந்த இடத்திலே, அந்த எகிப்திலே அது எவ்விதமா இருந்திருக்கும் என்று. அந்த காலகட்டத்தில் கூட யோசேப்பு அங்கே அமைதியாக, அங்கே தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக, தேவனை நேசிக்கிறவனாக, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தவனாக அவன் வாழ்கிறான். இந்த காலகட்டத்திலே அங்கே பார்க்கிறோம், யோசேப்புக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர், ஒரு திசை திருப்பத்தை உண்டாக்குறார். அன்பார்களே, கர்த்தருடைய கண்களிலே நாங்கள் பார்க்கிறோம், நோவாவுக்கு கிருபை கிடைத்ததாம். உலகம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருந்த காலத்திலே நோவாவின் மேல் தேவனுடைய கண் கிருபை கிடைத்தது. அதே போல இந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களுடைய மேல் தேவனுடைய கண் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கும். உத்தமமாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், உண்மையாய் அவரிடத்திலே மனதுள்ளவர்களாய் நடக்கிறவருடைய விஷயத்திலே தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் பலனளிக்கும்படி பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வேளையிலே, இந்த காலகட்டத்திலே யோசேப்பு வைக்கப்பட்ட இந்த சிறைச்சாலையிலே அங்கே பார்வோனுடைய ராஜாவுடைய பான பாத்திரக்கார தலைவனும் சியம்பாய்களின் தலைவனும் குற்றம் சாட்டப்பட்டு அங்கே 2 பிரதானிகளும் காவலிலே ராஜா போடுவித்தான். இவர்கள் இருவரும் ஒரு ராத்திரியிலே வெவ்வேறு சொற்பனங்களை காண்கிறார்கள். முகங்கள், அவர்களுடைய முகங்கள் துக்கமாக இருப்பதை குறித்து பார்த்த யோசேப்பு அவரிடத்திலே சொற்பனத்தின் அர்த்தத்தை அவர்களுக்கு சொல்லும்படியாக அங்கே அவர்கள் அந்த சொற்பனத்தை சொன்ன போது அவர்களுக்கு யோசேப்பு விளக்கி கூறுகிறான். பாருங்கள், தேவன் அவனுக்கு அந்த ஞானத்தையும் அந்த கிருபையையும் கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். அங்கே தானியேலை நாங்கள் பார்ப்போம் என்றால், அவருடைய சரித்திரத்திலே அவன் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றவனாயிருந்தார். அதே போல இந்த யோசேப்பும் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்த இந்த வாலிபனுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தார். அந்த சொற்பனங்களின் அர்த்தத்தை அவன் விளக்கி அங்கே கூறினார். அதேபடி அதே அவர்களுக்கு நடக்கிறது. பாத்திரக்காரன் பழைய நிலைக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டான். சுயம்பாவின் தலைவனையோ ராஜா தூக்கி போட்டான். யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின்படியே நடந்ததை பார்த்து படியே நடந்தது. அப்பொழுது யோசேப்பு அவனிடம் அங்க சிறைச்சாலையில் இருக்கும் போது, என்னை நினைவு கூர்ந்து கொள், ராஜாவிடம் என்னை பற்றி சொல்லு என்று சொன்னான். ஆனாலும் பான பாத்திரக்கார தலைவனோ யோசேப்பை நினையாமல் போனான். இவ்விதமாய் 2 வருடங்கள் சென்று போயிற்று. கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையிலே அவனுக்கு சிறு வயதிலே கண்ட அந்த சொற்பனத்தின்படி அங்கே கிரியை செய்ய அவனை நினைவு கூர்ந்தார். பாருங்கள், மனிதர்கள் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி வாக்கு சொன்னாலும் இன்றைக்கு மறந்து போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ வாக்கு கொடுத்த மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம், வாக்கை தவறி இருக்கலாம், மாறியும் இருக்கலாம். இல்லையே, நான் அப்படி சொன்னேனா, எனக்கு ஞாபகம் இல்லை என்று கூட சொல்லலாம். வார்த்தைகளை மாற்றி பேசலாம், கைவிட்டு விடலாம். ஆனாலும் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாதவர், அவர் மனம் மாற மணிபுத்திரன் அல்ல என்று சொன்ன தேவன் தம்முடைய வாக்குகளை அவர் நினைவு கூர்ந்தார். ஒரு நாளும் அவர் நினைவு கூறாமல் போகிற தகப்பன் அல்ல. ஆனபடியால் இங்கே பார்க்கிறோம், யோசேப்பை போல் எங்கும் கர்த்தருக்கு பயந்து நாங்கள் ஜீவிக்கும் போது அவர் உண்மை உள்ளவர் என்பதை உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நிரூபிப்பார். அன்பானவர்களே, அப்படித்தான் அன்று பார்வோனுக்கு ஒரு சொற்பனம் வந்தது. பாருங்கள், சிறு வயதிலே யோசேப்புக்கு சொற்பனத்தை காண்பித்த தேவன் அதை நிறைவேற்றும்படியாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கூர்ந்து கவனித்த அன்பு கூர்ந்த தேவன் எங்களுக்கு வாயினால் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் என்றவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கரங்களினால் நிறைவேற்றுவார். அவ்விதமான தேவன் என்று பார்க்கிறோம். பார்வோனுக்கு ஒரு சொற்பனத்தை காண்பிக்கிறார். அதில் புஷ்டியான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வருகிறது, புல் மேய்கிறது. அவைகளின் பின்னே அவலட்சணமும் கேவலவுமான வேறு 7 பசுக்கள்
நதியிலிருந்து அங்கே ஏறி வந்து அங்கே ஓரத்தில் இருந்த மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவனமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான அந்த 7 பசுக்களை பட்சித்து போட்டது என்று அங்கே அந்த கனவிலே அவர் கண்டார். அடுத்த முறையும் 2ஆம் விசையும் இவர் இன்னொரு சொப்பனம் காண்கிறார். அதிலே நல்ல செழுமையான கதிர்கள் ஒரே நாளில் இருந்து ஓங்கி வளர்ந்தது. அந்த தாள் மிக பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்து அந்த சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான கதிர்களை விழுங்கி போட்டது என்று சொல்லி அந்த கனவை கண்டு ராஜா விழித்து கொண்டாராம். துடுக்கிட்டு விழித்து பார்த்த வேளையிலே சொற்பனம் என்று அவர் அறிந்தார். இந்த சொற்பனத்தின் அர்த்தத்தை அறியும்படியாக என்ன செய்தார் ராஜா? எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் அழைக்கிறார். உங்களுக்கு தெரிந்த சம்பவம் என்றாலும் நான் புதியவர்களுக்காக இதை விளக்கமாக கூறுகிறேன். சகல சாத்திரிகளையும் அவர் அழைத்த போது அவர்களுக்கு அதன் அர்த்தத்தை சொல்ல முடியாமல் போயிட்டான். அப்பொழுதுதான் பான பாத்திரக்காரனுக்கு அந்த தலைவனுக்கு யோசேப்பை நினைவு கூறும்படி தேவன் அங்கே கிருபை செய்தார். பாருங்கள் அன்பானவர்களே, ஒருவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டுமாய் ஆனால் அங்கே பார்க்கிறோம், அவன் அங்கே அந்த பான பாத்திரக்காரன் அங்கே யோசேப்பை நினைவு கூர்ந்து யோசேப்பை பற்றி ராஜாவிடம் கூறுகிறான். தன் சிறைச்சாலையிலே நடந்த சம்பவத்தை அவன் ராஜாவோடு பகிர்ந்து கொள்கிறார். உடனே ராஜா, பாருங்கள், உடனே ராஜா யோசேப்பை தீவிரமாய் அழைப்பித்தான். காவல் கிடங்கள் இருந்து அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். அன்பானவர்களே, தீவிரமாய், சும்மாவும் இல்லை, தீவிரமாய், வெகு சீக்கிரமாய் என்ன செய்தார்கள்? சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து அவனிடத்திலே ராஜாவிடத்திலே பார்வோனிடத்திலே கொண்டு வந்தார்கள். யோசேப்பு பார்வோன் ராஜாவுக்கு பிரேத்திரமாக அங்கே ராஜா சொற்பனத்தை சொன்ன வேளையிலே, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். பாருங்கள், அந்த யோசேப் என்ற வாலிபன் ராஜாவோடு பேசும்போது, நான் அல்ல, என்னிடத்தில் உள்ள காரியம் அல்ல, என்னிடத்தில் ஞானம் இல்லை, என்னிடத்தில் நான் பெரியவன் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் வரும்போது, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு நாங்கள் உயரப்படும் போது, ஒரு ஆசீர்வாதங்கள் வரும்போது நாங்கள் எவ்விதம் கூறுகிறோம்? இது நான் உழைத்த உழைப்பு என்று சொல்லுகிறோமா? இது எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோமா? நான் சம்பாதித்த சம்பாத்தியம் என்று கூறுகிறோமா? யோசேப்பை பாருங்கள், நான் அல்ல, தேவன் பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். அங்கு தேவனுக்கு அவர் மகிமையை செலுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் தான் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் என்று ஞானமாய் கூறி அங்கே சொற்பனத்தின் அர்த்தத்தை அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். அன்பின் தேவ ஜனமே, தேவ ஆவியாய் பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவர் உண்டோ என்று அங்கே ராஜா சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா. அன்பின் ஜனங்களே, மனுஷன் உங்களை மறந்து போகலாம், தேவன் எப்பொழுதும் உங்கள் நினைவாய் இருக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன், ஆமேன். பின்பு ராஜா எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரியாக்கினேன் என்றார். முத்திரை மோதிரத்தை, அதிகாரத்தை அவனுடைய கையிலே கொடுத்தார். மெல்லிய உயர்ந்த வஸ்திரங்களால் அவனை உடுத்தார். பொன் சிறப்பணியை அவன் கரத்தில் தரித்தார். இதற்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அவர் யோசேப்புக்கு அப்பொழுது அவனுக்கு என்ன வயது தெரியுமா? 30 வயது. அந்த வாலிபனை அந்த அந்த எகிப்து ராஜ்யம் முழுவதுக்கும் அதிபாதியாய் வைத்தார். நடந்தது என்ன தெரியுமா? விளைந்த தானியங்கள் எல்லாவற்றையும் பண்டகசாலையிலே சேர்த்து வைக்கும்படி ஆலோசனை கூறி அங்கே எகிப்துக்கே அவன் 2வது ராஜாவுக்கு அடுத்த அதிகாரியாக அவன் அங்கே இருந்தான். பாருங்கள், இந்த வேளையிலே அங்கே எகிப்திய நாட்டு மக்கள் எல்லோரையும் பஞ்சத்திலே காப்பாற்றும்படி அங்கே தேவன் யோசேப்போடு கூட இருந்து அங்கே நடத்தினார். அது மட்டுமல்ல, இந்த வேளையிலே கானான் தேசத்திலே யாக்கோபின் குடும்பம் பஞ்சத்தால் அடிபட்டது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே தேடி வருகிறார்கள். அங்கே சகோதரனை தேடி அவர்கள் வருகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே அவர்கள் கடைசியாக நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் சகோதரர்கள் அங்கே தேடி எகிப்து தேசத்துக்கு வருகிறார்கள். சகோதரர் தேடி வரும்படி யார் செய்தார்?
ஆண்டவரே அவர்களை அழைத்து வந்தார். அவனுக்கு சிறு வயதிலே அவனுடைய சொற்பனத்தை நிறைவேற்ற முடியாதபடி அவனை முடித்து விடுவோம் என்று அவனுக்கு எதிராக எழும்பினி அவர்களே மன்றிட்டு பணியும்படி செய்தார். பின்பு யோசேப்பு அவருடைய தன்னுடைய அன்பினாலே அவர்களை அவன் தன்னை அடையாளம் காண முடியாமல் போன போதும் அவன் தன்னுடைய அன்பை அடக்க முடியாமல், துக்கத்தை கவலையை அடக்க முடியாமல் சத்தமிட்டு அழுதான். அந்த சத்தம் அந்த ராஜ அரண்மனை எல்லாம் கேட்டதென்று பார்க்கிறோம். அவன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினான். பாருங்க, அவனுடைய இருதய உள்ளத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரோ அதே போல கலக்கமுற்றிருந்த அந்த சகோதரனை பார்த்து யோசேப்பு என்ன சொன்னான்? இது ஜீவ ரட்சணை செய்யும்படி 45ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்களானால் ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார் என்று சொல்லி அங்கே அவன் கூறினான். அவன் ஆறுதல் கூறி, பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாதிருக்க பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடை காப்பதற்காக தேவன் என்னை முன்னே அனுப்பினார் என்று சொல்லி எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து நன்மைகளாக அவன் பெற்றுக்கொள்றான். எல்லாவற்றுக்கும் அவன் தேவனையே நோக்கி பார்க்கிறவனா இருக்கிறான். பாருங்கள், அவனுடைய அறிக்கை, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு தீமைகளை கூட தேவன் நன்மையாக மாற்றுகிறார். ஆகவேதான் ஒரு ஓபரிலே சொல்லப்பட்டபடி அங்கே அவன் சொல்லுகிறான், நீங்கள் தீமையாய் நினைத்தீர்கள், ஆனால் தேவன் பெரிய ரட்சிப்பு கொடுக்கும்படியாக என்னை முன்னே அனுப்பினார் என்று அங்கே சொல்லுகிறான். சகலவற்றையும் தேவனிடத்தில் அன்பு கூறுறவருக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து வந்த நன்மைகளாகவே அவன் கருதினதை நாங்கள் பார்க்கிறோம். பின்பு தன் தகப்பனை, குடும்பத்தை யாவரையும், ஆடு மாடுகள் யாவற்றையும் வரவழைத்து அங்கே தனக்கு பக்கத்திலே கோசேன் நாட்டிலே அங்கே குடியமர்த்தினார். அன்பின் தேவன் ஜனங்களே, காலம் தாமதித்தாலும் தேவன் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக நியமித்ததை நிறைவேற்றுவார். இந்த தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றினார் என்பதை நாங்கள் மீகாவிலே பார்க்கும் போது தடைகளை தாண்டி அங்கே செல்லத்தக்கதாக தேவன் அங்கே கிரியை செய்ததை பார்க்கிறோம். ஆகவே தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரவேசிப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாவரும் இந்த நாளிலே உடைய வாழ்க்கையை முற்றுமாய் ஒப்புக் கொடுங்கள். யோசேப்பை போல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்று என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தை என்னை புடமிடட்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளிலே நான் நிலைத்திருப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் ஜீவிப்பேன் என்று ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் அங்கே நாங்கள் முதலாவது வாசித்தபடி இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் யாவரும் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நாங்கள் கேட்டு கொள்வது எதுவோ அது எங்களுக்கு செய்யப்படும். ஆமேன். இவ்விதமாய் நாங்கள் தீர்மானிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கென்று எங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே இந்த நாளிலே மீகா 2:13 காணப்பட்டபடி தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து சென்று உங்கள் தடைகளை எல்லாம் நீக்கி நீங்கள் அவருடைய நாமத்தினாலே அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போய் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி அருள் செய்வாராக. ஜெபிப்போம். இந்த வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் ஜெபிப்போமாக. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய தேவ ஜனங்களுக்காய் துதிக்கிறேன் அப்பா. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்காதவருடைய வாழ்க்கையிலே ஜெபம் கேட்கப்படாது என்று சொல்லப்படுகிறது சுவாமி. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே அதில் நிலைத்திருக்கிறவர்களாக, அதை கடைபிடிக்கிறவர்களாக, அதை கீழ்ப்படுத்துகிறவர்களாக, கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்கள் வாழ்க்கையில் செய்யப்படும். இந்த வேளையிலே எங்களுக்கு சுகத்துக்காக வேண்டி நினைக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படவில்லை, என் வேலை எனக்கு இன்னும் கிடைக்கப்படவில்லை, நான் படித்து காத்திருக்கிறேன் என்று கவலைப்படுகிற வாலிபர்கள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க எங்களோட வாழ்க்கைக்கு போதுமான தகப்பன். ஏனென்றால் ஜீவனை கொடுத்த நீர் அதோடு கூட ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே வியாதியை நீங்கும்படியாக உம்முடைய நாமத்திலே உம்முடைய தள்ளும்புள்ள கரங்களை நீட்டும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு புறப்பட்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஐயா. ஆண்டவரே அவர்கள் எத்தனை காலமாய் காத்திருந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அதுக்குரிய பலனை கொடுப்பீராக. தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே காணப்படுகிற தடைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கும்படியாய் கட்டளை இடுகிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதியும். அதே போல் இந்த ஊழியத்தை செய்கிற உம்முடைய மக்களை, இந்த வானொலி ஆண்டவரே நேயர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவருடைய ஊழியம் பெருகவும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்படவும், ஆண்டவரே ஆத்துமாக்களினால் பரலோக நிரம்பப்படவும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகலவற்றையும் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த அன்பின் நேச பிதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி. இன்றைய நாள் ஒரு அருமையான செய்தியை கொடுத்திருந்தீங்கள். அதாவது யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மீகா 2:13 போட்டு யோசேப்பு தொடக்கம் முதல் முடியும் வரை அவனுடைய சரித்திரத்தை ஆழமாக கருத்துக்களை வெளியிட்டு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த சொற்பனத்தின் அர்த்தத்தை விளங்கப்படுத்தி உண்மையிலே இந்த செய்தி புதியவர்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். God bless you, brother. Thank you. God bless you. God bless you.